இனியா ஸ்ருதியும் மிகவும் சகஜமாக பேச ஆரம்பித்தனர். அப்போது இனியா, ராஜாராணி படம் பார்த்தியா ஸ்ருதி? பார்த்தேனேக்கா என்றார். எனக்கு அதில் ஆர்யா நஸ்ரியா பேர் பிடிக்கும். உனக்கு? எனக்கு நயன்தரா ஆர்யா பேர் தான் பிடிக்கும்பா. அதுவும் கிளைமேக்ஸ் ரொம்ப என்றான் ஸ்ருதி. ஏன் ஸ்ருதி, கதையில் மட்டும் எல்லாத்தையும் ஏற்றுப்ப, அதுவே நம்ம லைஃப்பில் நடந்தால் ஏற்றுக்க மாட்டியா? உன்னை உடனே மேரேஜ் பண்ணிக்கோன்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை, பட் நார்மலாக இருக்கலாம் இல்லை என்றான் இனியா. அதுவரை உற்சாகமாக பேசி கொண்டிருந்த ஸ்ருதியால் இப்போது பேச முடியவில்லை. அவளுக்கு இனியா சொல்ல வருவது புரிந்தது. ஆனால் சொல்வதை காட்டிலும் அதை ஏற்றுக்கொள்வது கடினம் அல்லவா? எனவே அமைதியாக இருந்தான். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதுக்கான விளைவுகளை ஃபேஸ் பண்ண நமக்கு தைரியம் இருக்கணும் ஸ்ருதி என்றான். ஆனால் அக்கா என்று சொல்ல வரும்போது, இந்த விஷயத்தில் உன் மேலே தான் மிஸ்டேக்கா என்று கேட்டான். இல்லைக்கா, நான் என்ன பண்ணேன்? அப்போ தப்பு செஞ்ச ஒருத்தன் உன் முன்னாடி தைரியமாக வந்து நிற்கும்போது நீ ஏன் பயப்படுற என்றான். ஸ்ருதி யோசிக்க ஆரம்பித்தாள். இனியா அவள் யோசிப்பதற்கு நேரம் கொடுத்து அமைதியாக இருந்தாள். ஆனால் அக்கா, என்னால் என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபேஸ் பண்ண முடியல. நான் லவ் பண்ணது எல்லோருக்கும் தெரியும். யாராச்சும் என்னை கிண்டல் பண்ணால் என்னால் தாங்கிக்க முடியாது என்றவளின் கண்களில் விழி நீரும் உடலில் சிறு நடுக்கமும் வந்தது. அதற்குள் அவள் அண்ணன் சிவா வந்து அவள் அருகே அமர்ந்து அவள் தலையே தடவி கொடுத்தான். இனியா கோபமாக, ஏன் சார், இப்போ அவளுக்கு என்ன ஆகிடுச்சு? அதுக்குள்ளே வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்கிறீங்க என்றான். சிவாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவளுக்கு ஒன்றும் இல்லை. அவள் லவ் பண்ணது தப்பு இல்லைனாலும் ஒரு வகையில் தப்பானவனை சூஸ் பண்ண தப்புக்காக இப்போ அவள் கஷ்டப்படுறா. ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவளுக்கு ஒன்றுனா அவளுக்கு துணையாக இருக்க நீங்கள் இருக்கீங்க. பட் அது பெரிய விஷயத்துக்காகத்தான் இருக்கணும். அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தே அவள் பயப்படுறதுக்கு எல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? லெட் ஹேர் ஃபேஸ் என்றால் சிறிது கடினமாக அவனிடம். அவள் அண்ணனை இனியா கடிந்து பேசியதில் ஸ்ருதி அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு அமர்ந்தாள். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை அப்படி என்ன பண்ணிடுவாங்க ஸ்ருதி? கிண்டல் பண்ணுவாங்க என்று கூறுவதற்கு அவளுக்கு குரலே எழும்பவில்லை. ஏன் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, கிளாஸ்மேட் எல்லோரும் இருக்காங்க இல்லை, இன்னும் என்னை பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லை, எல்லோருக்கும் என் லவ் மேட்டர் தெரியும் என்றாள் ஸ்ருதி. ஓகே, ஜென்ரலாக உன்னை பிடிக்காதவங்க உன்னை கிண்டல் பண்ணால் நீ என்ன பண்ணுவ? அதை கண்டுக்க மாட்டேன், இல்லைன்னா திரும்ப நான் ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடுவேன். இப்போவும் அதையே செய். அப்புறம் என்ன சொன்னேன்? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்களா? நம்மளோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் நம்மளோட கஷ்டத்தில் நமக்கு துணையாக தான் நிற்பாங்க. நம்மளை கிண்டல் பண்ணி நம்மளை வருத்தப்பட வைக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் நீ உன்னோட உண்மையான நண்பர்களை தெரிஞ்சுக்கலாம் என்றால் இனியா. நீ முதல்ல நான் எந்த தப்பும் பண்ணலேன்றதை உன் மனசில் வச்சுக்கோ. யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாலும் ஆமாம் லவ் பண்ணேன், என் வீட்டிலையே மேரேஜ் பண்ணி வைக்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணாங்க, அப்புறம் அவன் சரியில்லைன்னு தெரிஞ்சு மேரேஜை நிறுத்திட்டோம், என்ன இப்போன்னு கேளு. யார் என்ன சொல்ல முடியும்? ஸ்ருதியின் முகத்தில் ஏதோ பிரகாசம் தெரிவதை போல் இருந்தது. சரி, நல்லா யோசி. எல்லோருக்கும் பழைய ஸ்ருதி தான் வேணும், ஓகே என்றவாறு கிளம்பி விட்டாள் இனியா. வெளியே வந்த சிவாவிடம், சாரி அண்ணா, ஸ்ருதி கிட்ட ஏற்கனவே அன்னைக்கு ரொம்ப கோபமாக பேசிட்டேன். இருந்தாலும் அவளுக்கு ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது. ஆனால் அவளை நேரடியாக திட்ட முடியாது, அதான் உங்ககிட்ட கோபமாக பேசிட்டேன் என்றாள். சிவா சிரித்து கொண்டே, பரவாயில்லம்மா, அதிலையும் முதல்ல அண்ணேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டால் எப்படி திட்ட முடியும் என்றவரை சிரித்தான். சிறிது தூரம் சென்றும் இளவரசின் முகத்தில் சிரிப்பு இருந்து கொண்டே இருந்தது. என்ன சிரிப்பு? நீ ஏண்டி சிவாவை வெளுத்து வாங்கின? ஐயோ இலா, நான் வேணும்னே செய்யலை, அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. என்னவோ சொல்கிற, ஆனால் நம்ப முடியலையப்பா. நம்பாட்டி போங்க. ஆனால் அவரை திட்டினதில் ஒரு தப்பும் இல்லை. ஏய், என்ன இப்படி பேசுகிற? அவன் ஸ்ருதியை எப்படி பார்த்துக்கிட்டான் தெரியுமா? ஸ்ருதி மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருக்கான் இனியா என்றான். அந்த அஃபெக்ஷன் தான் இலா பொண்ணுங்களை வீக் ஆக்கிடுது. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் யாருக்கா இருந்தாலும் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் எல்லா வீட்லேயும் அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு இப்படி நடக்க மாட்டாங்க. உடனே அவசரமாக ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் பார்ப்பாங்க. அந்த விதத்தில் உங்கள் ஃப்ரெண்டு கிரேட் தான். பட் அந்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணுவா தெரியுமா? இந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறாங்களே, நாம் இப்படி பண்ணிட்டோமேனு கஷ்டமாக இருக்கும்.
அதை விட அவங்க வீட்டில் கொடுக்குற பாசம் அதிகமாக அதை ஏற்றுக்க முடியாமல் இதுக்கு நம்மளை பனிஷ் பண்ணியிருக்கலாம்னு குற்ற உணர்வு தான் அதிகமாகும். இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவள் ஃபீல் பண்ணுவாளேன்னு அவளை பூ மாதிரி பார்த்துக்கிறத விட அதை அவங்களே மறந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வழக்கத்தை விட அவளுக்கே தெரியாமல் ஒர்க் அதிகம் பண்ணலாம். அது மூலமாக அவள் கவனத்தை திசை திருப்பலாம். நாம் செய்கிற எதையும் அவள் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நாம் செய்யணும். அதை விட்டுட்டு அவள் கண்ணில் இருந்து தண்ணி வர்றதுக்குள்ளே இவர் ஓடி வந்தால் என்ன சொல்கிறது? இதெல்லாம் வழக்கமாக செய்யும்போது அவளுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ அவளோட குற்ற உணர்வைத்தான் அது அதிகப்படுத்தும். ஜென்ரலாகவே எங்கள் மேலே ரொம்ப கேர் கொடுத்து தான் நீங்கள் எல்லாம் எங்களை பயமுறுத்தி வச்சுருக்கீங்க, சென்சிட்டிவாக ஆக்கி வச்சிருக்கீங்க என்றாள் இனியா. அவள் சொல்வதை கேட்டு கொண்டிருந்த இளவரசன், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இனியா. முன்னாடி அவள் போய்கிட்டு இருந்த எந்த கிளாஸும் இப்போ அவள் போகிறதில்ல. அதை பற்றி சிவா என்கிட்ட சொல்லும்போது எனக்கும் அது சரிதான் பட்டுச்சு. அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு அவளை எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாதவளாக ஆக்கிட்டோம் என்றான். அப்பாடி, இப்போவாச்சும் இந்த மரமண்டைக்கு புரிஞ்சது. என்ன சொன்ன மரமண்டையா? என்றவாறே கண்ணடித்தாள் இனியா. அதுவரை நார்மலாக இருந்த இளவரசன் இப்போது வேறு மாதிரி சிரித்தான். என்ன சிரிப்பெல்லாம் ஒரு விதமாக இருக்கு? புரிஞ்சா சரி என்றவாறு காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அவள் புறம் சாய்ந்தான். அதுவரை பேசிக்கொண்டிருந்த இனியா அமைதியாகி ஜன்னல் ஓரம் சாய்ந்தாள். அவனும் அவள் புறம் சாய ஒரு நிலைக்கு மேல் தாங்க இயலாமல் அவனை தள்ளிவிட்டு சிறிது மூச்செடுத்து என்ன என்றான். இளவரசன் சிரித்து கொண்டே, இல்லை ஒருத்தி மூச்சு விடாமல் இவ்வளோ நேரம் லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தா அவளை தேடுறேன் என்றான். அவள் ஒழுங்கு காட்டினாள். என்னடி இப்போல்லாம் உன்னை பார்க்கவே முடியலை என்றான். ஹலோ, 4 நாள் முன்னாடி தான் நாம் குயின்ஸ்லேண்ட் போயிட்டு வந்தோம், அதுக்குள்ளே இப்படி சொல்கிறீங்க? என்ன அநியாயமாக பேசுகிற? 4 நாள் டி என்றான். இலா, ஜஸ்ட் 4 நாள். எங்கே சொல்லுங்க பார்ப்போம், உனக்கு இருக்கு என்றான். ஜோக்ஸ் அப்பார்ட், திரும்ப நாம் எங்கேயாச்சும் போகலாம் இனியா. என்ன விளையாடுறீங்களா? நோ, நான் சீரியஸாக தான் கேட்குறேன். இலா, விளையாடாதீங்க, டைம் ஆச்சு, நீங்கள் வண்டியை எடுங்க. ஒரு நாள் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி வண்டியை எடுக்கிறேன். நோவே, அப்போ நானும் வண்டியை எடுக்க மாட்டேன். ஐயோ, என்ன இது, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. சரி, பார்க்கலாம். ஓகே, எப்போ சொல்லு? நாளைக்கு, நாளான்னைக்கு? ஹோல்டான், பொங்கல் வரப்போகுது சார். பொங்கல் ஹாலிடேஸ் வரப்போகுது. ஸோ என்னால் இப்போ லீவு போடவே முடியாது, அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏதும் பிளான் பண்ணாதீங்க என்றான். ஸோ சேட். போடி, இந்த பொங்கல் இப்போ யார் வர சொன்னது? ரொம்ப சலிச்சுக்காதீங்க, வண்டியை எடுங்க. அவளை முறைத்து கொண்டே வண்டியை எடுத்தான். அவள் வீட்டின் வெளியில் வண்டியை நிறுத்தியவனை கேள்வியாக நோக்கி, என்ன வீட்டுக்குள்ளே வரலையா என்றாள். ஏண்டி நீ வேற, அன்னைக்கு நடந்த விஷயத்தில் அத்தை முகத்தை என்னால் பார்க்கவே முடியலை என்றான். ஆஹாஹா என்று சிரித்து கொண்டே அவள் இறங்க முற்பட, ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு போ ப்ளீஸ் என்றான். அவளும் சரி என்று இருக்க அவள் கையை பிடித்தவன், உன்னை பார்க்காம இருக்க முடியலடி, நீ என்னடானா என்னை கண்டுக்கவே மாற்ற என்றான் ஏக்கத்துடன். ஏதும் பேசாமல் அமைதியாக அவன் கண்களையே பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். பின்பு அவனை பார்க்க இயலாமல் பார்வையை திருப்பிக் கொண்டாள். இனியா, என்னை பாரு என்றான். ஆனால் அவள் திரும்பவில்லை. அவள் கையை பிடிக்க அவன் முயற்சிக்க அவளோ அவளின் கைகளை வேறுபுறம் இழுத்து கொண்டாள். இந்த முயற்சியில் அவன் அவள் அருகில் சென்று விட்டான். அவளின் அருகாமை ஏதோ செய்ய அவளின் கன்னத்தில் முத்தமிட்டான். பதறியவளாக இனியா அவனை தள்ளிவிட்டாள். அவன் திரும்ப அவள் புறம் வர இனியா ஸ்டாச்சு என்றாள். அவன் ஒன்றும் புரியாமல் விழிக்க ஸ்டாச்சு என்றாள். அவன் ஒரு வழியாக புரிந்து கொண்டு அப்படியே சிலை போல் இருந்தான். இறங்கி செல்ல எத்தனித்த இனியா ஒரு நிமிடம் நிதானித்து அவளை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். அவனோ அவளை பிடிக்க வந்த கையை அப்படியே வைத்து கொண்டிருந்தான். அவனை ஓரக்கண்ணால் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக இருந்தான். நான் பாவம்டி என்றான் இளவரசன். ஆனால் கையை மட்டும் அப்படியே வைத்து கொண்டான். பேசாதீங்க, அப்படியே இருக்கணும், நான் போகிற வரைக்கும் அசையக்கூடாது, இதெல்லாம் அநியாயம், அசையக்கூடாது. அசையலை, வாய் மட்டும்தான் பேசுது. கோபமாக திரும்பியவன் அவன் இருந்த நிலைமையை பார்த்து சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கி கொண்டு, நான் சொல்கிற வரைக்கும் அசையக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் இருந்துட்டு என்ன வேலை பார்க்குறீங்க என்று முறைத்தாள். சாரி டீச்சல்லம்,
ப்ளீஸ் நான் போகிறேன் பாய், நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுவேன், அது வரைக்கும் அசையக்கூடாது ராஸ்கல் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். அவள் போன பிறகு அந்த நிலையில் இருந்து விடுபடலாம் என்று எண்ணினான். ஆனால் ஏனோ அப்படி செய்ய முடியவில்லை. மனதில் சிரித்து கொண்டே அப்படியே இருந்தான். அவன் கடவுளிடம் வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவள் ஃபோன் செய்யும் வரை யாரும் அவனை பார்த்து விடக்கூடாது என்று. வீட்டிற்குள் சென்ற இனியாவை பிடித்து வைத்து கொண்டு அவள் தாய் பேசி கொண்டிருந்தாள். இனியாவால் அவனுக்கு ஃபோன் செய்ய இயலவில்லை. என்னென்னவோ சொல்லி அவள் தப்பிக்க பார்த்தாலும் முடியாமல் போனது. சிறிது நேரத்திற்கு பிறகு, அம்மா தலை வலிக்குது, காஃபி தர்றீங்களா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று சொல்லி அவள் தாயிடமிருந்து தப்பித்து திரும்ப வெளியே காம்பவுண்டிற்கு வெளியே ஓடி வந்து பார்த்தாள். அவன் இன்னும் அதே நிலையில்தான் இருந்தான். இருந்தாலும் அவனுக்கு நிறைய பொறுமைதான் என்று நினைத்து கொண்டு அவனுக்கு ஃபோன் செய்தாள் இனியா. அவன் மொபைல் அடிக்கவும் ரிலாக்ஸ் ஆகி ஃபோனை எடுத்து ராட்சசி என்றான். போடா திமிருடி, பார்த்துக்கிறேன். இலா ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்களேன் என்றான். ஏன் என்றான். உங்கள் முகத்தை இப்போ பார்க்கணும் போல இருக்கு என்றான். ஹே என்றவர் திரும்பினான். அவள் அவனுக்கு ஒழுங்கு காண்பித்து விட்டு ஓடிவிட்டான். ஃபோனில் அவன் ஹே ஹே என்று கத்தி கொண்டிருந்தான். அவளிடம் ஓடி சென்ற இனியா ஹாலிற்கு ஓடவும் அவள் தாய் வரவும் சரியாக இருந்தது. அவள் ஓடி வருவதை பார்த்து அதிர்ந்த லட்சுமி, என்னடி ஏதோ தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி ஓடி வர என்று கேட்டாள். என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தவள், இல்லைம்மா என்னவோ சத்தம் கேட்டது என்றாள். அதுக்கு எதுக்குடி நீ இப்படி ஓடி வந்த? சரி காஃபி கொடுங்கம்மா, தலை வலிக்குது, நான் அப்படியே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்றான். இதை சொல்லிட்டு தானே முதல்ல போனேன், அப்புறம் வந்து பார்த்தா வெளியிலிருந்து ஓடி வர என்று அவரின் வார்த்தைகள் அவளை பின்தொடர்ந்தன. அவள் அவளின் அறைக்கு சென்று ஃபோனில் காதை வைத்தால். அவன் சிரித்து கொண்டிருந்தான். சிரிக்காதீங்க, அப்படி தாண்டி சிரிப்பேன் ராட்சசி, எப்படி நீ என்ன அப்படியே விட்டுட்டு போன என்றான். அவள் சிரித்து கொண்டே, உங்களுக்கு வேணும், வீட்டுக்கு வெளியில் இருந்துட்டு என்ன வேலை பார்த்தீங்க நீங்கள், ஸோ உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் தான் சரி. ஓ அப்படியா, உன் பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறதுக்கு நான் தயார்தாம்மா, ஆனால் திரும்ப அப்படி செஞ்சுக்கிறேன், ஓகேவா? யூ யூ என்றான். அது அப்படி இல்லைடா, முன்னாடி 2 வார்த்தையை விட்டுட்ட பாரு, அது ஐ லவ் யூ, ஓகேவா? இதைத்தானே நீ சொல்ல வந்த ஃப்ராடு என்றான். அவன் சிரித்துவிட்டு ஃபோனை வைத்து விட்டான்.